ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காலையிலிருந்தே ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை உன்கிட்ட பகிர்ந்துக்கணுன்றதுக்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆம் என் செல்லமே, இதை கேட்டு முடித்த ஒரு சில நிமிடங்கள்லையே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா யாருக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரம் வந்திருக்கோ, யாருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கோ, அவங்க கண்களில் மட்டும்தான் இந்த பதிவை நான் காட்டுறேன். அவங்களால மட்டும்தான் இதை பார்க்கவும் கேட்கவும் முடியும். மற்றவங்க எல்லாம் இதை பார்க்கக்கூட முடியாது. ஏதோ அவங்க செஞ்ச நல்லதோ நன்மைகளோ அந்த பதிவு அவங்க கண்களில் பட்டாலும் அவர்களுடைய தீவினைகள் அவர்களை இதை கேட்க விடாமல் தடுத்து தாண்டி கூட்டிகிட்டு போயிடும். ஆனால் இப்போது என் வார்த்தைகளை கேட்க ஓடி வந்த என் செல்ல பிள்ளையான உனக்காகவே எல்லா விஷயங்களையும் சிக்கல் இல்லாமல் சிரமம் இல்லாமல் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்தி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. என் மேலே பாரத்தை போட்டு உன்னுடைய வேலைகளை மட்டும் நீ தொடர்ந்து செஞ்சினா போதும். கூடிய சீக்கிரமே எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சாதகமாக முடித்து கொடுத்துட்றேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது, உன்னை சுற்றி சுற்றி நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம்தான். நல்லதோ கெட்டதோ நீ நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். இன்பம் வந்தா ஆகா சந்தோஷம்னு சிரிச்சுக்கிட்டே கடந்து போ. துன்பம் வந்தா பரவாயில்ல இதுவும் கடந்து போயிரும்னு பொறுமையோடு அதை கடந்து போ. மொத்தத்தில் நதி நீர் போல வேகமாகவோ அல்லது மெதுவாகவோ நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். வளைஞ்சு நெளிஞ்சு உன்னுடைய இலக்கை அடையும் வரை நீ போகணுமே தவிர எங்கேயும் பாதியிலேயே நின்றுடக்கூடாது. தேங்குனினா துயரம் உன்னை வாட்டி வதச்சிடும். ஒரு இடத்துல குளம் போல குட்டை போல தேங்கிய நீர் எப்படி மாசுபட்டு குப்பையாக காட்சி அளிக்குமோ அதே போலதான் நீயும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி அப்படியே சோர்ந்து தேங்கி போய் ஒரு இடத்துல நின்றுட்டினா குப்பையாக மாறி போயிடுவேன். வாடி வதங்கி சோர்ந்து போகாமல் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்தீனா இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். வளைஞ்சு நெளிஞ்சு நீ போகும்போது நான் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவேன். நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நிச்சயம் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசுக்குள்ள நீ நிறைய வழிகளையும் வேதனைகளையும் வச்சுட்டு கஷ்டங்களோட போராடிக்கிட்டு இருக்கிறதால தான் உனக்கு துணையாக நான் இருக்கேன், கவலைப்படாதன்னு சொல்ல வந்திருக்கேன். உனக்கான மிகப்பெரிய நற்பலன்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கஷ்டங்களை எல்லாம் நீ இஷ்டத்தோட கடந்து வா. நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒளிஞ்சிருக்கும் மிகப்பெரிய சூட்சமம் என்னன்னு உனக்கு தெரியாது. கூடிய சீக்கிரமே அதை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என் செல்லமே. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் நற்பலன்கள் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னா அது எப்படியும் கிடைச்சே தீரும். அதை யார் தடுத்தாலும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். நான் சொன்னதை வேத வாக்கா சத்திய வாக்கா எடுத்துக்கோ. வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தாண்டி நம்மால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக உன்னை வெற்றி பெற வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசு முழுக்க நீ என்னை நம்புகிறாய். அப்படி இருக்கும்போது எந்த துன்பம் வந்தாலும் அதை துடைத்தெறிந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் அல்லவா? உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மற்றவங்களோட நீ உன்னை ஒப்பிட்டு பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. நீ தனித்துவமான உயிர். நீ செய்யும் செயல்கள் யாவும் தனித்துவமானதுன்னு எனக்கு தெரியும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவோ அனுபவங்கள் கிடைச்சிருக்கலாம். அந்த அனுபவங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை பற்றி நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக உன்னை செதுக்குவதற்காகவே நான் கொடுத்தேன்றத நீ தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. எந்த வேலையை செஞ்சாலும் எந்த செயலை செய்தாலும் ஆர்வத்தை அதிகப்படுத்திக்கிட்டு செய்ய பழகு. உனக்குள்ளிருந்து உன்னை இயக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயந்து பின்வாங்க வேண்டாம். நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு மட்டுமே இருக்கணும். என்னை நினச்சி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும்
உனக்கு சாதகமாக இந்த வராகி அம்மா மாற்றி தர்றேன். எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். என்னையே நம்பி இருக்கும் உன்னை காத்து உனக்கான நல்லது அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நடந்ததையே நினச்சி வருத்தப்படாமல் அது எல்லாமே உனக்கான பாடம்னு நினச்சி கடந்து போ. நடந்து முடிஞ்சதை மாற்ற முடியாது. ஆனால் இன்னையிலேருந்து நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களும் உன்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் உனக்கு வெற்றியாக மாறும்படி என்னால் செய்ய முடியும். உன் எதிர்காலத்தை வடிவமைக்கும் சக்தியாக இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ மனசை அமைதியாக வச்சுக்கிட்டா போதும். கோபமோ பயமோ வருத்தமோ இது எல்லாமே தற்காலிகமான மாயைகள் தான். நீ பொறுமையோட நிதானத்தோட நம்பிக்கையோடு இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக மகிழ்ச்சிகரமாக நான் நடத்தி முடிப்பேன். அந்த மகிழ்ச்சியே உன்னை சுற்றிலும் தெய்வீக ஆற்றலை உருவாக்கி உன்னை பாதுகாக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும் என் வராகி அம்மா என் கூட இருப்பாங்கன்ற நம்பிக்கையோட நீ இரு. அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை அழகாக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாமே மாறும். ஆனால் ஒரே நாளில் மாறாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. நீ எப்போது மன உறுதியோடு பயணிக்கிறாயோ அப்போது தான் உன் வாழ்க்கை பல மடங்காக உயரும். அதனால் மன உறுதியோட நம்பிக்கையோடு இருக்க பழகு. நீ முயற்சி செஞ்சும் ஒரு சில விஷயங்கள் நடக்கலைன்னா நீ மனம் தளர வேண்டாம். என்னை நம்பி நீ பொறுமையாக காத்திரு. உன்னுடைய நேர்மறை எண்ணங்களுக்கும் விடாமுயற்சிக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா நானே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். பொறுமையும் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் உனக்கு வேண்டும் என் செல்லமே. அனைத்தும் உன் கூட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெகு சீக்கிரம் முன்னேற்றம் வந்து சேரும். உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். யாராவது உன்னை துன்பப்படுத்தினாலும் நீ கோபப்படக்கூடாது. உன் பக்கம் நியாயம் இருக்கும்போது உன்னை காயப்படுத்தியவர்கள் தான் நல்லவங்களாக நடித்து உன்னை எல்லாரிடமும் தவறாக காட்டவும் வாய்ப்புகள் இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. அதனால் நீ பேசும்போதும் பழகும்போதும் கூட உன்கிட்ட பேசுகிறவங்க உன் கூட பழகிறவங்க என்ன நோக்கத்தோடு எதை செய்கிறாங்கன்றத ஆழ்ந்து கவனிக்க தயாராகு. இந்த வராகி அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னுடைய செயல்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். சில விஷயங்களை நீயே என்கிட்ட மறைச்சாலும் உன் உள்ளம் என்ன யோசிக்குதுன்னு எனக்கு தெரியும். இப்போது கூட நீ துன்பத்தின் மடியில் சோர்ந்து அமர்ந்திருப்பதையும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் வாழ்ந்துட முடியுன்ற ஒரு துளி நம்பிக்கை உன் உள்ளத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கதும் எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கை தான் உன்னுடைய பலம். அதையே இந்த வராகி அம்மா துணையாக வச்சுக்கிட்டு உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். உன் நம்பிக்கையின் மூலமாக உன்னை வெற்றி பெற வைப்பேன் என் செல்லமே. உன்னுடைய கண்ணீரும் மௌனமும் ஒருபோதும் வீணாகாது. இந்த வராகி அம்மா உன்னை கைப்பிடிச்சு கரை சேர்த்து உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க பணம் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. உன் நிலைமையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் சிக்கல்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. பயமோ பதட்டமோ உனக்கு வேண்டாம். இத்தனை நாளாக நீ காத்திருந்த விஷயங்களை எல்லாம் இப்போ நல்லபடியாக வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் நல்ல எண்ணங்களுக்கும் நீ செய்யும் நற்செயல்களுக்கும் சேர்த்து தான் இந்த வராகி அம்மா இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீ ஆசையா என்கிட்ட உரிமையோடு கேட்ட எந்த விஷயங்களையும் இதுக்கு மேலேயும் நான் தள்ளி வைக்க மாட்டேன். கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல வழியை காட்டுறேன். நீ ஒருபோதும் கலங்காதே. நீ கேட்டது எல்லாமே என் அருளின் மூலமாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரதான் போகுது. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் பார்வை உன்னை விட்டு எங்கேயும் போகாது என் செல்லமே. நீ மன மகிழ்ச்சியோடு இருந்தாலே இந்த வராகி அம்மா நீ கேட்டதையெல்லாம் சிறப்பாக வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுத்துருவேன். எந்த இடத்துல பேசணுமோ எந்த இடத்துல உன் உரிமையை நீ கேட்டு வாங்கணுமோ அங்கே நீ கேட்டு வாங்கினாதான் சரியாக இருக்கும். கேட்காம அமைதியாகவே பொறுமையாகவே இருந்தீனா அது உனக்கு நீயே செய்யக்கூடிய கெடுதியாக மாறிவிடும் அல்லவா. நீங்கள் எப்படி எனக்குரியதை மறுக்கலாம்? இது எனக்கு தந்தே ஆகணும், இது என்னுடையதுன்னு உரிமையை நீ உனக்கான இடத்துல பொறுமையாக அதே நேரத்தில் நிதானமாக கேட்க பழகு.
எல்லாத்தையும் நீ அமைதியாகவே எடுத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு போய்கிட்டே இருந்தீன்னா அதுதான் உன் தலைவிதின்னு சொல்லி இந்த உலகம் உன்னை ஏமாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை சுரண்டி உன் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போகும்படி செஞ்சிருவாங்க. அதனால் பொறுமை நல்லது தான். ஆனால் பேச வேண்டிய இடத்துல சண்டை போடாமல் பொறுமையாகவே நிதானமாகவே உனக்குரிய உரிமையை நீ கேட்டு வாங்கிடணும் என் செல்லமே. உனக்கு மதிப்பும் மரியாதையும் நீ கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும்னா அந்த இடத்துல பேசவே வேணாம். கேட்டு பெற வேண்டிய தேவையில்லை. உனக்கு உரிய பொருளையும் உனக்கு உரித்தானதையும் நீ கேட்டு வாங்க பழகு. உன்னை பற்றி மற்றவங்க மனசில் யார் என்ன வேணால் நினச்சிக்கட்டும். ஆனால் நீ உனக்குள்ள உன்னை பற்றின உயர்வான அபிப்பிராயத்தை வச்சுக்கோ. யாராவது உன்னை தவறாக நடத்தினாலும் தரக்குறைவாக உன்னை நினைச்சாலும் கூட அதை இந்த வராகியம்மா நிச்சயம் சரி செய்வேன். அது மட்டுமல்ல, உன் கர்ம வினைகளை எல்லாம் தளர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு உன் வாழ்க்கையில் புது வாய்ப்புகளையும் புத்துணர்ச்சியையும் கூட உனக்கு கொடுக்க போகிறேன். கோபத்தால் நீ எந்த இடத்திலும் அவசரப்பட்டு பேசிட வேண்டாம். அதே போல் உரிமையை கேட்குறதுக்கு கோபப்படுறது ஒரு தப்பான விஷயம். நிதானத்தோட பொறுமையாக உனக்கான உரிமையை கேட்டு பெறுவதே சரியாக இருக்கும். நீயும் மன அமைதியோட மன தெளிவோட வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு தான் இந்த வராகியம்மா ஆசைப்படுறேன். இப்பொழுது நீ இதை கேட்டு முடிக்கும் நிமிஷத்தில் இருந்தே உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக மாற்றி அனைத்தையும் உனக்கு சாதகமாக நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சிடுறேன். நீ அமைதியான மனசோட வாழ்க்கையை சிறப்பாக ஜெயிக்க பழகு. உன் வாழ்க்கை மெதுவாக ஒளிரப் போகுது. அவசரப்படாமல் நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நீ நினச்சது போல நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். உனக்கு ஏற்ற விதத்தில் அனைத்தும் சீராக சிறப்பாக நகர்ந்து போகும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். உனக்கு எந்த மனக்கலக்கமோ குழப்பமோ வேண்டாம். நீ கேட்டது என்னவோ அதை தான் நான் உன் வாழ்க்கையில் வழி செஞ்சு கொடுப்பேன். கொஞ்சம் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு நீ பிரார்த்தனை செய்யும்போது நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போகாத அளவுக்கு உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். நீ ஏற்றிய தீபம் பிரகாசமாக சுடர்விட்டு ஜொலிக்கப் போகுது. அதே போல் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக ஜொலிக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ பயந்த காலமெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. இனி நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வீட்டில் இருந்து உனக்கு வரவேண்டிய உனக்கே உரிமையான பொருள் தாமதமானாலும் தவறாமல் உன்னை தேடி வரும் காலம் வந்துடுச்சு. நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்து உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும்படி இந்த வராகியம்மா நான் செய்ய போகிறேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அத்தனை மகிழ்ச்சியையும் நிச்சயம் நான் கொடுத்தே தீருவேன். என்னை சரணடைஞ்ச பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நம்பிக்கை விடாமல் பொறுமையாக நீ இருந்தாலே உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன். இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். எல்லை இல்லாமல் நீ அடுத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த எந்த விஷயமும், நீ அள்ளி கொடுத்த அன்பும் தியாகமும் நன்மைகளும் கூட மற்றவங்க கிட்டேருந்து உனக்கு மதிப்பை கொடுக்கலையே. நீ எவ்வளவோ பேருக்கு என்னென்னவோ நன்மைகள் செஞ்ச போதும் யாருமே உன்னை பெருசாக பார்க்கவோ பேசவோ மாட்டாங்களேன்னு நீ வருத்தப்படாத. இப்போது உன் மதிப்பை நீ உணர வேண்டிய நேரம் வந்துருச்சு. உன் அன்புக்கும் உழைப்புக்கும் மதிப்பு உண்டு. அதை புரிஞ்சுக்காதவங்களை பற்றி நீ கவலைப்பட வேணாம். அதை தேவையான மனிதர்களுக்கு கொடு. யாருக்கு அன்பு தேவையோ, யாருக்கு உதவி தேவையோ அவங்களுக்கு அன்பை கொடு. யார் கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கு ஆதரவை கொடு. கண்டிப்பாக உனக்கு தேவையான உனக்கு எதிர்பார்க்குற அத்தனையும் இந்த வராகியம்மா நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். காலம் மாறும், நிச்சயம் கர்மாக்களும் மாறும். தேவையற்றவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போய் உன்னை மதிப்பவர்களும் உனக்கு மரியாதை கொடுப்பவர்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த வராகியம்மா செய்கிறேன். அது மட்டுமல்ல, நீ நல்லபடியாக ஜெயிச்சு வாழ்க்கையில் முன்னேறி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏற்ற நல்ல வாய்ப்புகளையும் இந்த வராகியம்மாவே உனக்கு கொடுக்க போகிறேன். நீ என்னை மதிக்கும்போது என் அருள் நிச்சயமாக உன்னை உயர்த்தி பிடிக்கும் என் செல்லமே. நானே எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு தருவேன். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் தர நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். சில விஷயங்கள்
உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு போயிருக்கும். நீ இழந்ததையெல்லாம் எப்படி இழந்த, ஏன் இழந்த, எதனால், யார் மூலமாக இழந்தாய்னு யோசிச்சு இனிமேலும் அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கோ. எந்த விஷயமும் கையில் இருக்கும்போதே அதை பத்திரமா பாதுகாக்கணுமே தவிர அலட்சியமாக இருந்துட்டு அதை இழந்த பிறகு அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. இப்போது உன்னுடன் இருப்பவைகளின் அருமையையும் புரிஞ்சு நடந்துக்கோ. நீ இழந்ததையெல்லாம் வேண்டும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன்னுடைய கோபத்தை வார்த்தைகளிலும் கொட்டாதே, உணவையும் கீழே கொட்டாதே. கோபப்பட்டு சாப்பாடு சாப்பிடாம வீணாக்குவது சரி கிடையாது என் செல்லமே. சாப்பாடோ உணவோ அல்லது மற்ற மனிதர்களின் அன்போ எதுவாக இருந்தாலும் அதன் அருமை பெருமையை நீ புரிஞ்சு நடந்துக்கணும். உன் கூட இருக்கிற ஒவ்வொரு மனிதரின் அருமையையும் உணர்ந்து அவர்களுக்கு உரிய மரியாதை நீ கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு உரிய பலனை இந்த வராகி அம்மா நான் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நான் உனக்கு தந்ததையெல்லாம் பத்திரமாக பாதுகாத்துக்கோ. அடுத்தவங்க 1000 விஷயம் உன்னை பற்றி தப்பாக பேசலாம், ஆனால் நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சால் போதும் என் செல்லமே. உனக்கு பின்னால் பேசுகிறவங்க உன்னை பாராட்டி பேசினாலும் நீ கண்டுக்க வேணாம், உன்னை புகழ்ந்து பேசினாலும் நீ கண்டுக்க வேண்டாம். எதையும் யோசிக்காம நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வச்சு போய்கிட்டே இரு. நீ முன்னேறும்படியும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறபடியும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன். என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது வேறு எதை பற்றிய சிந்தனையும் உனக்கு வேண்டாம். உனக்கான அனைத்தையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும். என் செல்ல பிள்ளையான நீ எதையும் யோசிக்கவோ கவலைப்படவோ வருத்தப்படவோ செய்யாமல் நம்பிக்கையோடு அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் என் ஆசீர்வாதத்தோட உனக்கு நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். என் அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளையான நீ இந்த முறை கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிற. எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நானே நடத்தி முடிச்சு கொடுத்து நீ வாழ்க்கையில் சிறப்பாக ஜெயிக்கும்படி நல்ல காலத்தை உருவாக்கிறேன்.